ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிங் வீவ்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மில்லக்கோட்டை. இந்த இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம வந்து சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒன் வேல மட்டும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா மேட்டூர் போயிட்டு மேல் மாதேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா மைசூர் வழியாக வந்துட்டு மேல்கோட்டை போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கா கிளம்பி ஒரு 2 மணி அளவில் வந்துட்டு மேல்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ட்ராவல். நீங்கள் வந்துட்டு பெங்களூர் வழியாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு மலை மேலே ஏறி இறங்குறனால கொஞ்சம் வளைவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ டூ வீலர் ஆர் 4 வீலர் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பெங்களூர் வழியாகவே வந்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா ரிவரை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பிரிட்ஜு தான். இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம பாலாறு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜு தான். ஸோ இது வந்து கிருஷ்ணா ரிவர். ஆர்எஸ் டேமில் இருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல நிறைய தண்ணி வரும். ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நெல்லுங்க போட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ அறுவடைக்கு கூட தயாராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துல இதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்கோட்டைக்கு ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேல்கோட்டையிலேருந்து இந்த ஒரு சின்ன செக் டேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. முன்னாடியே வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில பறவைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இங்கே ரீச் ஆகும்போது மணி 1 ஆயிடுச்சு. அப்போவே வெயில் அந்தளவுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடம் வந்து கொஞ்சம் சில்னஸோடு இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா செக் டேம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து நிலத்துக்கு வந்துட்டு நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு கரையிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போய் கூட ஒரு சில வீடியோஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து போய் ஒரு பாறை மேலே நின்று பார்க்குறோம். இந்த லேக் கொஞ்சம் பெரிய லேக்காக தான் இருக்குது. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கான வழிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம செல்வநாராயணா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். நம்ம போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 2, 2:30 ஆகிடுச்சு. ஸோ கோயில் வந்துட்டு க்ளோஸ்ட் அட் த டைம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ராயகோபுரத்துக்கு வந்துட்டு
விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராயகோபுரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் நீங்கள் வந்து பரிச்சயமான இடமா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில் வரும். தளபதி சாங் வந்து ராக்கமா கையத்தட்டு சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நன்னாரே சாங்கும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. குருவில் வர நன்னாரே சாங். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய சாங்ஸு, நிறைய சீன்ஸ், தெலுங்கு படம், கன்னட படம் எல்லாம் மோஸ்ட்டாக இந்த இடத்துல நிறைய எடுத்திருப்பாங்க. படையப்பால வர ஒரு முருகன் கோயில் சீன் கூட இந்த இடம்தான். இந்த இடத்துல வந்துட்டு செட்டு போட்டு முருகன் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி, அதில் இருந்து படிக்கட்டில் சிவாஜி இறங்கி வர மாதிரி சீனெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடம் வந்து பாதியிலேயே நின்னதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து கட்டின சிற்பி வந்துட்டு ஒரே நைட்டில் வந்துட்டு நான் இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்த மாதிரியும், அதை வந்து நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கோபுரம் கட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்துட்டு படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு இந்த கோபுரம் வந்துட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு போருக்காக போயிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நம்ம மேலே ஏறி பார்க்கும்போது யோக நரசிம்மர் கோயில் வந்துட்டு இங்கேருந்து நல்லா கிளியராக தெரியும். ஏன்னா யோக நரசிம்மர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மலை மேலே தான் கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில பல்லி, உடக்கான், பூச்சி எல்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் பேக்ஸ் எல்லாம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதை வந்து கீழே வைக்காமையே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் முடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் கீழே மேலே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கமாகவே வந்திருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கை குளம்னு ஒன்று இருக்குது கீழே. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வழியால் வந்து ஏறி வந்திருப்போம். அந்த மலை மேலே இருக்கிற யோக நரசிம்மர் கோயிலுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா யோக நரசிம்மர் கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30 மணி 10 மணி அந்த வாக்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு நைட்டும் டைம் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கீழே இருக்கிற அக்கா தங்கை குளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்வநாராயணன் கோயில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இன்றைக்கி ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் தேட ஆரம்பிக்கணும். ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ ஒரு 2-3 இடம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் பார்க்கணும். ஸோ அதனால் அந்த கோயில் போகிறது வந்துட்டு நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. மோஸ்ட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே யாரும் ஸ்டே பண்ணுற மாதிரி வரதில்லை போல் இருக்குது. மோஸ்ட்டாக வரவங்க வந்துட்டு டெம்பிள்ஸு இந்த மாதிரி இடம்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஈவினிங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேஸும் இருக்குது. ஆனால் நான் போய் தங்கும்போது பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் தங்கினேன். ரொம்ப யாரும் இல்லை. மேபி ஆஃப் சீசன் டைமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஹோட்டல்ஸும் பெருசாக இருக்காது. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் இருக்காது. நம்மளுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடு தான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு வெஜ் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் தான் கிடைக்கும்.
அதே மாதிரி ஹோட்டல் டைமிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் தான். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 6:30 7 o'clock மேலே பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸுமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் சாப்பிட்ணுன்னா 6:30 7 நீங்கள் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக சுற்றினா கூட எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். நான் பார்த்திங்கன்னா 6:30 சாப்பிடும் போதே வெறும் புளியோதரை தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் காலையில் மத்தியானம் மட்டும்தானா. ஸோ நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் வெஜ் ஃபுட் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா காலையில் டைமும் மத்தியான டைமும் மட்டும்தான். நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளியோதரை தயிர் சாதம் அந்த மாதிரி தான் ஏதாவது கிடைக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஆக்சஸ், லிமிட்டடான ஃபுட்டு, லிமிட்டடான பிளேசஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹோசாலை டைனாசிட்டியோட இது. ஸோ விஜயநகர கிங்டம்ஸ் தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இவங்க தான் ஆர்ட் ஒர்க்கு, தட் இஸ் நம்ம ஹாலிபேடு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டி பார்க் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பலா மரம் இருந்தது. எல்லாம் ரொம்ப கீழேயே பழம் இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அக்கா தங்கை குளம் தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.